நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குப் பிறகு சஹாபிகளின் மாணவர்களில் ஒருவர். அவர் தாய்க்கு காட்டிய அன்பு, மரியாதை, கீழ்ப்படிதல் இவை அனைத்திலும் புகழ் பெற்றவர். ஒரு நாள் அவர் தாய் அவரை அழைத்தார். அவர் உடனே பதிலளித்தார். லப்பைக் யா உம்மா, அம்மா, உன் சேவைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்னவுடனேயே அவர் கண்ணீர் விட்டார். அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார். இன்னும் மனம் அமைதி அடையாமல் உடனே 2 அடிமைகளை விடுதலை செய்தார். சுற்றியிருந்தவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். நீ என்ன செய்தாய்? இப்படி பெரிய பாவம் செய்தது போல ஏன் இப்படிச் செய்கிறாய்? அவர் பதிலளித்தார். என் தாய் என்னை அழைத்தபோது நான் பதிலளித்த குரல் என் தாய் குரலை விட சற்றே உயர்ந்தது. அதுவே நான் என் தாயை அவமதித்ததாக இருக்கலாம் என்று பயந்தேன். இவ்வளவு நுணுக்கமாக பெற்றோரை மரியாதை செய்தனர் அந்த நேர்மையானவர்கள். அவர்களின் கண்களில் பெற்றோரின் மனதை புண்படுத்துவது சிறிய விஷயமல்ல, பெரிய பாவம்.